வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்க போவது பூஜை அறையில் கதவு ஜன்னல்கள் வைக்கலாமா கூடாதா என்பதை பற்றி ஒரு கேள்வி. இன்று பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும், அதில் வாஸ்துப்படி எல்லாவித அமைப்புகளும் இருக்க வேண்டும். வாசல் பக்கம் எந்த நிலையில் வாசல் இருக்க வேண்டும், எங்கு கிச்சன் இருக்க வேண்டும், எங்கு படுக்கை அறை இருக்க வேண்டும், எங்கு கழிவறை இருக்க வேண்டும், எங்கு பூஜை அறை இருக்க வேண்டும் என்பதை அதிகபட்சமாக சரி செய்து வீடு கட்டும் நிலைக்கு, அதாவது வாஸ்துப்படி வீடு கட்டும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு தள்ளப்படும் போது, வீடு கட்டும்போது பூஜை அறை அமைப்பை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உள்ளது. அந்த சந்தேகங்களை விளக்கும்படியாக இன்று இந்த பதிவு இருக்கும் என நம்புகிறேன். முதலில் பூஜை அறையில் சன்னல் வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்ற கேள்விக்கு பதில். பூஜை அறையில் சன்னல் வைக்கலாம். அப்படி வைக்கதா இருந்தால் எந்த பக்கம் வைப்பது? அந்த பூஜையில் ஜன்னல் வைக்கும்போது சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் திறக்கப்பட வேண்டும். சரி, வாஸ்து சாஸ்திரப்படி என்று சொல்கிறீர்களே, எப்படி? பூஜை அறைக்கான வாஸ்து குறிப்புகள். நீங்கள் வழிபட தியானம் செய்ய ஒரு அறையை உருவாக்கும் பொழுது அந்த அறை பூஜை அறை அல்லது தியான அறை என்று அழைக்கப்படுகிறது. அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், மூலையில் உள்ள பூஜையாக இருந்தாலும் சரி, அந்த அறை உங்கள் வீட்டின் மிகவும் புனிதமான மற்றும் சிறந்த அறைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த இடம் மன அழுத்தத்தை போக்க உதவுவதாக, உயர்ந்த சக்தியுடன் இணைவதற்கும் மனதை நிலையில் வைத்திருப்பதற்கும் நோக்கமாக இருக்க வேண்டும். அவ்வாறு உதவும் வகையில் அந்த அறையை அமைக்க வேண்டும். பூஜை அறை உங்கள் வீட்டின் மிகவும் புனிதமான மற்றும் புனிதமான அறைகளில் ஒன்றாகும். இந்த இடம் மன அழுத்தத்தை போக்க உதவும். தியானம் செய்யும்போது அவ்வாறு அமைக்கப்பட்ட பூஜை அறையில் அல்லது தியான அறையில் தியானம் செய்யும்போது நேர்மறை ஆற்றலால் உங்களை உற்சாகப்படுத்தும் அறையாக அந்த பூஜை அறை அமைய வேண்டும். நேர்மறை ஆற்றல் நம் வீட்டின் சூழலை உற்சாகப்படுத்தும், நமது மனநிலையை உற்சாகப்படுத்தும், நம்ம உடல்நிலையத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றும் ஆன்மாவிற்கும் அமைதியை தரும். அந்த ஆன்மாவை சிறப்பாக இருக்க உற்சாகப்படுத்தும். இந்த பூஜை அறையில் நாம் ஏற்படுத்தும் நேர்மறை ஆற்றல் இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனால் நமது முன்னேற்றம், செழிப்பு மற்றும் அமைதி உருவாவதற்கு நிச்சயமான வழிவகை உண்டு. இந்த பூஜை அறை சூரிய திசையையும் வாஸ்துவையும் மனதில் கொண்டு கவனமாக வடிவமைக்க வேண்டும். வாஸ்துவின்படி இது வடிவமைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் நேர்மறை ஆற்றலை பெறுவது என்பது நிச்சயம் இல்லை. நேர்மறை ஆற்றலை பெற்றதாக உணர மாட்டீர்கள். பூஜை அறை அல்லது பிரார்த்தனை அறை சுத்தமாகவும் நன்கு வடிவமைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். வாஸ்துவின் குறிப்புகள். பூஜை அறைக்கான வாஸ்துவின் குறிப்புகள். பூஜை அறை எந்த திசையில் இருக்க வேண்டும்? முதலில் வீட்டின் வடகிழக்கு மூலையில் பூஜை அறை இருப்பது மிக சிறந்த அமைப்பாகும். அதிகாலையில் சூரியனின் முதல் கதிர் இந்த திசையிலிருந்து வருகிறது. அடுத்ததாக வடகிழக்கு திசையில் பூஜை அறை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அடுத்ததாக தேர்ந்தெடுக்க வேண்டிய திசை கிழக்கு மற்றும் மேற்கு. எந்த காரணத்திலும் பூஜை அறை தெற்கு திசையில் இடம்பெறக்கூடாது. அவ்வாறு இடம்பெறுவது நமக்கு உகந்தது அல்ல. பூஜை அறையின் சிலைகள் கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி இருக்கலாம். நாம் வழிபடும்போது நாம்
வடக்கு நோக்கி வழிபடும் முகமாக இருக்க வேண்டும். பூஜை இடம் வைப்பது பூஜை அறை மின் சாதனங்கள் அல்லது எரிவாயு அடுப்புகளுக்கு மேல் இருக்கக்கூடாது மற்றும் பூஜை அறை படிக்கட்டுக்கு கீழும் இருக்கக்கூடாது. பூஜை அறையின் சுவர்கள் கழிப்பறையை தொடக்கூடாது. குளியலறை எதிர்மறை சக்தி வெளியிடுகிறது என்றும் இந்த சக்தி பூஜை அறைக்குள் செல்லக்கூடாது என்றும் நம்பப்படுகிறது. பூஜை அறை குளியலறை அல்லது கழிப்பறைக்கு எதிராக இருப்பது சிறப்பானது அல்ல. பூஜை அறை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் மேற்கூறிய குறைகள் இல்லாமலும் அழுக்கு அல்லது குப்பைகளை தவிர்த்து மனம் மிக்கதாக வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்றையொன்று எதிர்கொள்ளக்கூடாது. மேலும் எதிரெதிர் சுவர்களில் படங்களையோ சிலைகளையோ ஒன்றையொன்று நோக்கி வைக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் ஒரு சிலையை நோக்கி வழிபடும்போது நமது முதுகுப்புறம் அடுத்த எதிர் சுவரில் உள்ள சுவாமிக்கு பாதகமாக இருக்கும். எனவே அவ்வாறு வைக்கக்கூடாது. மேலும் சிலைகளுக்கும் சுவர்களுக்கும் இடையிலான தூரம், சிலை சுவரை தொடக்கூடாது. அறை வழியாக காற்று மற்றும் புகை தூபங்கள் வரும்பொழுது சிலைகளுக்கும் சுவர்களுக்கும் நடுவே போகுமாறு எப்பொழுதும் இடைவெளி இருக்க வேண்டும். பூஜையரின் நிறங்கள். பூஜையர் எப்பொழுதுமே வெள்ளை அல்லது வெளிர் மஞ்சள் அல்லது வெளிர் நீலம் கலந்த கலர் உடையதாக பூஜையராக இருக்க வேண்டும். வெளிர் நிறங்கள் நல்ல நேர்மறை ஒளியை பிரதிபலிக்கின்றன. இதனால் ஒரு இடத்தின் பிரகாசமான மற்றும் நன்கு ஒளிரும் தோற்றத்தை மேம்படுத்துகிறது. திரைச்சீலைகள் நிறம் கூட பூஜையின் சுவர்களின் நிறங்களை ஒத்து இருக்க வேண்டும். அதாவது திரைச்சீலைகளும் வெளிர் நிறத்தில் இருப்பது சிறந்ததாக இருக்கும். வெளிர் நிறங்கள் இயற்கை ஒளியை உள்ளே அனுமதிக்க வருகின்றன. அதனால்தான் நமக்கு நேர்மறை சக்திகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மற்றும் பூஜையின் கதவு மற்றும் ஜன்னல்கள். பூஜை அறையில் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் இருக்க வேண்டும். ஒளியானது நேர்மறை ஆற்றலின் மூலமாகும். எனவே உங்கள் பூஜை அறையில் குறைந்தபட்சம் ஒரு சாளரமாக இருக்க வேண்டும். சன்னல் திறக்கும் போது பூஜை அறையில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். பூஜை அறையில் சன்னல் வைப்பதன் மூலம் நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். மேலும் பூஜை அறையில் ஏற்படும் புகையை வெளியேற்றும். பூஜை அறையில் ஜன்னல் வைக்கும்போது வாஸ்து விதிகளை பின்பற்றுவது நல்லது. ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் திறக்கப்பட வேண்டும். ஜன்னல் மூடும் பொழுது பூஜையின் புனிதத்தன்மை பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். பூஜை அறையில் ஜன்னல் வைப்பது அறையில் பிராணவாயுவின் விகிதத்தை அதிகரிக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உதவும். சிலைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. எனவே அவை நேரடியாக தரையுடன் தொடக்கூடாது. சிலைகளுக்கு ஒரு மேஜையை வைக்கவும் அல்லது ஒரு அலமாரியை சரி செய்யவும். பூஜை அறை சுத்தமாக இருக்கணும் என்பதை எப்போதுமே நினைவில் கொள்ளுங்கள். எனவே சுத்தம் செய்ய எளிதான வடிவமைப்பை தேர்ந்தெடுக்கவும். வழிபடும்போது சிலையின் கால்கள் நின்ற நிலையிலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ வழிபடும் நபரின் மாறும் மட்டத்தில் இருக்க வேண்டும். பூஜையின் தென்கிழக்கு மூலை. அக்னிகுண்டம் பூஜை அறையின் தென்கிழக்கு மூலையில் திசையில் இருக்க வேண்டும். நெருப்புக்கு அர்ப்பணியாக்கும் புனித பொருட்கள் கிழக்கு நோக்கி முகம் இருக்கும் வகையில் பூஜை அறையின் தென்கிழக்கு மூலையில் விளக்கு தாங்கி வைக்க வேண்டும். இந்த முறையில் பூஜையை அமைத்து அல்லது தியான அறை அமைத்து வழிபடுவது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நேர்மறையான சக்திகளை எதிர்பட்டு மனம், உடல் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது திண்ணமாகும். வணக்கம். வாழ்க வளமுடன்.